ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹேர் மாஸ்க் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணுறனால நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் சில்கியாகவும் வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேர் ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா நல்லாவே மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கடைசியில் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ என்னோடய ஹேர் எப்படி இருந்தது, அதை நான் எப்படி மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய ஹேர் வந்துட்டு 3 நாளாச்சு என்னோடய ஹேரை வந்துட்டு கோம் பண்ணி. ரீசன் வந்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து புனே வரனால 2 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அதனால் என்னோடய ஹேரை வந்துட்டு நான் கோம் பண்ணவே இல்லை. ஊர்லேருந்து கிளம்பும்போது காலையிலே தலைக்கு குளிச்சிருந்தேன். அதனால் ஈரமாக இருக்குது சொல்லிவிட்டு ஓப்பன் ஹேரில் தான் விட்டுருந்தேன். அதனாலே பாதி ஹேர் சிக்காக இருந்துச்சு. மறுநாள் நைட்டு இங்கே வந்துட்டு ஹேரை சும்மா பின்னி போட்டிருந்தேன். 3ஆவது நாள் காலையில் தாங்க என்னோடய ஹேரை வந்துட்டு கோம் பண்ணேன். அப்படி கோம் பண்ணும்போது அதிகமாகவே ஹேர் ஃபால் ஆச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கே நமக்கு 50 முடிக்கிட்ட வரும். அதில் 3 நாள் கோம் பண்ணாமல் 4ஆவது நாள் கோம் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க அதிகமாக ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்காக பயந்துட வேணாம். நாம் எப்போதும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம். இன்னையிலேருந்து நான் வந்துட்டு புதுசாக நான் ரெடி பண்ண ஹோம்மேடு ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் புனேலேருந்து நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். அது வந்துட்டு இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு ஆயில் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். இதில் வந்து எக்ஸஸாக நேச்சுரலாக கிடைக்கிற நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டு கார்டில் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதும் போல ஆயிலை வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி தாங்க அப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஆயிலை புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு 1 மந்த் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். இப்போ நான் இன்னையிலேருந்து இந்த ஆயிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா அடுத்த மாதம் இதே தேதி வரைக்கும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு, இல்லை ஹேர் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணேன். எதனால் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு ஆயிலை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிதாங்க அதுக்கப்புறம் தாங்க ஹேர் க்ரோத் இருக்கும். அதனால தாங்க அதே மாதிரி உங்களுக்குமே புதுசாக ஒரு ஆயிலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயிலை வந்துட்டு 1.5 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து 1.5 மந்த்ஸில் வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து 1.5 மந்த்ஸில் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து சூட் ஆகுது. அப்படி 1.5 மந்த்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாகாமல் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த ஆயில் உங்களுக்கு சூட் ஆகலை, நீங்கள் அந்த ஆயிலை ஸ்டாப் பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம இன்றைக்கான ஹேர் மாஸ்க் பற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 வாழைப்பழம், கொஞ்சமாக கர்ட் எடுத்திருக்கேன், அது கூடவே தேன் எடுத்திருக்கேன். இது வந்து விளக்கெண்ணெய்ங்க. நான் வந்துட்டு விளக்கெண்ணெய் பாட்டிலேருந்து ஆலிவ் ஆயில் பாட்டிலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். மற்றபடி இது ஆலிவ் ஆயில் இல்லை, விளக்கெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வாழைப்பழத்தை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கர்டு சேர்த்துக்கலாம். கர்டு வந்துட்டு வாழைப்பழத்தை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் முதல்லே சேர்த்தேன். கொஞ்சம் வாழைப்பழம் வந்து கட்டியாக இருந்தது. அப்புறம் நான் அதை வந்து மசிச்சு விட்டுட்டேன். ஒரு பவுலில் வந்துட்டு 1 ஸ்பூன் போல் விளக்கெண்ணையும் 1 ஸ்பூன் போல் தேனும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வாட்டரியாக இருக்கனால ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா அரைச்சி எடுத்துருக்க வாழைப்பழத்தையும் தயிரையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இல்லை நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஹேரை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் நல்லாவே நமக்கு வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல் வாழைப்பழம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரை சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃபையும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குங்க. அதே போல் கர்டும் அப்படி தாங்க. நமக்கு வந்துட்டு கர்டில் உள்ள ஈஸ்ட் எல்லாமே நல்ல ஈஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம ஸ்கேல்பில் உள்ள பொடுகெல்லாம் அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல் ஹேர் க்ரோத்தையுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஹேரையுமே நல்லா ஷைனிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஹேரை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்காக தாங்க. உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குது, ஆனால் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவே உங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, எனக்கு ஹேர் க்ரோத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வெந்தயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம்.
வெந்தயம் தாங்க நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது நமக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எப்போவாச்சும் ஊடையில் நம்ம ஹேரை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகவும் சில்கியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஆயில் அப்ளை பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் கோம் பண்ணலை. இப்போ தாங்க கோம் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே கோம் பண்ணால் அதிகமாகவே ஹேர் ஃபால் ஆகும். அதனால் 2 மணி நேரம் கழித்து மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா சிக் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிக்கோட ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண முடியாது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுது. நான் சொல்லியிருந்தேன் 3 நாளாக நான் ஹேர் வந்து கோம் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் டென்ஷன் ஆகலை. ஏன்னா எப்போதும் இருக்கிற ஹேர் ஃபால் தாங்க. இது வந்து நார்மலாக கொஞ்சம் தாங்க. ஆனால் நல்லா சுருட்டி காட்டும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு எப்போது போல் ஹேர் மாஸ்க்கை வந்து 2 பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேரோட லென்த்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லாவே அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் இப்போ வந்துட்டு ஈரமாக இருக்கனால ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லாவே ஓப்பன் ஆகும். அதே சமயம் ஸ்கேல்ப்லேருந்து ஹீட் வந்துட்டு வெளியில் போகும். அந்த ஹீட்டை வந்து இந்த ஷவர் கேப் வந்துட்டு நல்லா கவர் பண்ணிக்குமா, அப்படிங்கப்போ இன்னுமே நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஹேரில் உள்ள கியூட்டிகளும் நல்லாவே ஓப்பன் ஆகி நம்ம ஹேர் மாஸ்க் வந்து அப்சர்வ் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள்கிட்ட ஷவர் கேப் இருந்தால் ஷவர் கேப் போட்டுக்கோங்க. அப்படி போடலனாலும் பிரச்சனை இல்லை. 1/2 அன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது என்னோடய ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை ஆயில் போகலையே அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 வாட்டி ஷாம்பு யூஸ் பண்ணேன். எப்படி இருக்குது சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஆஃப்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம். எப்போது போல் ஹேரை கிளிப் குத்தி நல்லாவே காய வச்சுட்டேங்க. காய வச்சதுக்கப்புறமா சிக்கு எடுத்தேன். ரொம்ப சிக்கு இல்லை. என்னால் நம்ம வந்துட்டு நம்ம நல்லா சில்கியாக ஹேர் இருக்கணும்னு சொல்லி தான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்பவே சிக்கு எதுவும் உழலை. அதுவும் இல்லாமல் நிறையவே ஆயில் எல்லாம் ஆட் பண்ணிடுவேன். ஷாம்பு கூடயும் சரி ஹேர் மாஸ்க்கு கூடயும் சரி நான் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி 2 வாட்டி நான் ஷாம்பு அப்ளை பண்ணினேன் ஹேருக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்துட்டு ஃப்ரிஸியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சில்கியாலாம் இல்லை என்னோடய ஹேரு. அதனால் லைட்டாக கோம் பண்ணும்போது ஒரு 2 to 3 டாப்ஸ் போல் ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணேன். ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணலை. ஸ்கேல்ப்பு வந்துட்டு நம்ம என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள் ஈவினிங் வரைக்குமே உங்கள் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்கேல்ப்பில் நேச்சுரல் ஆயில் வந்துட்டு செக்ரேட் ஆகணும். நீங்களுமே ஹேர் வாஷ் பண்ணதுக்கு மறுநாள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அன்றைக்கே ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.